Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்பு வந்து ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம குழம்புல வந்து டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண புதினா சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினா மல்லி எல்லாத்தையுமே நம்ம வெங்காயத்தோடய சேர்த்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசியணும். தக்காளியில் இருக்க தோலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண மசாலா தூள். நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்கெல்லாம் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூட 600 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா சிக்கன் வேகும் போது அதுலேருந்து நமக்கு தண்ணி வெளியில் வரும். ஸோ தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்குறேன். கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம். சிக்கன் வந்து நல்லா வேகணும். குழம்புல நல்லா எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வேக விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றிட்டு குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டு குழம்பு வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கட் பண்ண மல்லியில் தூவி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.